இதுதான் அவங்களோட திட்டம். இதுதான். உங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கலாம், தேர்தல் எப்படி மேற்கொள்ளலாம், இவங்ககிட்ட தான் அப்டேட் வச்சிருக்கிறாங்கல்ல. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமே இல்லை. அவங்க வச்சிருக்காங்க பட்டியல். எந்தெந்த வீட்டில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 2,10,00,000 குடும்பங்களில் எந்தெந்த குடும்பத்தில் எத்தனை பேர் என்ன ஜாதியில் இருக்கிறான், அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, கிளீனாக டேட்டா வச்சிருக்கிறான். எதுக்கு வச்சிருக்கிறான்? தேர்தலுக்கு வச்சிருக்கிறான். இந்த டேட்டா கொடுத்தாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம், கணக்கெடுப்பு இல்லைன்னா இவங்க வச்சிருக்கிறாங்க. எலெக்ஷனில் மட்டும் அதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனால் சமூக நீதி, வேலைக்கு, தொழிலுக்கு, படிப்புக்குன்னா நாங்களாம் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். நீங்களாம் படித்து விவரம் ஆயிடுவீங்க, நீங்களாம் படித்து முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விருப்பம், திமுகவுடைய விருப்பம். அதெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல ஒரு முடிவு வருங்க தேர்தலில். நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவெடுங்கள். இவங்க வரணும், அதை விட இவங்க வரக்கூடாது என்று முடிவெடுங்கள். இவங்க வரக்கூடாது. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. நாசப்படுத்திட்டாங்க, நாட்டை நாசப்படுத்திட்டாங்க, குட்டிச்சவராக்கிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க. இவங்க மீண்டும் வந்தால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அறுத்துட்டாங்க, வேரோடு அறுத்துட்டாங்க, தமிழ்நாட்டை அறுத்துட்டாங்க. அதனால நிச்சயமாக இவர்கள் வரக்கூடாது. தகுதியற்றவர்கள், ஆள தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், தமிழ்நாட்டை ஆள திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். இவர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். அதெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவு எடுங்கள். தமிழக மக்களே, நமக்கு காலம் இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது. இந்த 6 மாதத்தில் ஆசை வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. இந்த திட்டம் இப்படிலாம் ஏமாத்துவாங்க. எதுக்கும் நீங்கள் அசரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நேற்று பேசினார் ஸ்டாலின், பேசுகிறார், திமுகவுடைய கண்கள், 2 கண்கள், கல்வி, சுகாதாரம். இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். காப்பீடு எடுக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? காப்பீடு அளவு இல்லையா? 2 துறையும் நாசப்படுத்திட்டாங்க. கல்வி பத்தி பேசுறாங்க. கல்வி எந்த நிலையில இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. எவ்வளோ? 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் 20,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை. பள்ளிக்கூடத்துக்கு 20,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் ஒரு அறிவிப்பு, 2,500 ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ண போறோம். அறிவிப்பு, அவ்வளவுதான், வரப்போறது கிடையாது. இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்க. போட்டுட்டு அது இன்னும் அது நிறைவேற்றல. அந்த ஆர்டர் நிறைவேற்றல. அது 3000 பேருக்கு. ஆக கல்வித்துறை சுத்தமா முடிஞ்சு போச்சு. பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறை சுத்தமா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சுகாதாரம் அதோட மோசம். ஆட்சிக்கு வந்து, அதாவது கடந்த 40 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக இவங்க ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திறக்கல, ஒரே ஒரு MBBS சீட் கூட உயர்த்தல, எண்ணிக்கை உயர்த்தல. இது இப்படி இவ்வளோ காலமாக எந்த ஆட்சியிலையும் செய்யலை இதெல்லாம். அதனால இதெல்லாம் மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற. எல்லா துறையிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் திமுக தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் அவர்கள் நாடகம், ஆசை வார்த்தைகள், ஜாலம் வார்த்தைகள் எல்லாம் பேசி கீசி உங்களை வந்து மனசிடம் அப்படியே மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாந்தது போதும், ஏமாந்தது போதும். கடந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்தது போதும். மறுபடியும் இந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பெண்கள் உங்ககிட்ட நான் தயவு செய்து நான் கேட்குறேன். நான் இந்த தப்பை மறுபடியும் செய்யாதீங்க. தேர்தல் நேரத்தில் வருவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, மூட்டையை தூக்கிட்டு வருவானுங்க, பணம் மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க, கொள்ளடிச்சதை தூக்கிட்டு வந்து 500, 1000, 2000, 3000, 10,000 என்னென்னமோ கொடுப்பானுங்க. அதனால் அப்படி கொடுத்தாலும் நீங்கள் மனசை நீங்கள் அப்படியே திடமாக வச்சுக்குங்க. ஏன்னா இவர்கள் துரோகிகள், தமிழ்நாட்டினுடைய துரோகிகள், கொள்ளக்காரர்கள், கஞ்சா விற்கிறவர்கள், மது விற்கிறவர்கள், சாராயம் விற்று கொண்டிருப்பவர்கள். உங்களுடைய
வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீண்டும் வந்தால் இன்னும் நாசமாகிவிடும். தமிழ்நாடே மாயமாகிவிடும், நாசமாகிவிடும். அதற்காக நீங்கள் நல்ல முடிவெடுங்கள் தமிழக மக்களே. மீண்டும் நான் சொல்கின்றேன், இது முக்கியமான மண். இந்த வேலூர் மண் முக்கியமான மண். இந்திய விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்த மண். தமிழ்நாட்டு விடுதலைக்காக இந்த மண் குரல் கொடுக்க வேண்டும். இந்த மண்ணிலிருந்து புரட்சி வெடிக்க வேண்டும், மாற்றம் நடக்க வேண்டும், முன்னேற்றம் நடக்க வேண்டும். உங்கள் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். அதற்கு ஒன்றிணைவோம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.